டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ் அடிப்படையாக வச்சு நம்முடைய சேனலில் தினமே மாதிரி தேர்வு நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 8. இந்த தேர்வுக்கான பாடப்பகுதியை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். டெலகிராம் குரூப்லேயும் நான் அனுப்பிட்டேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டுட்டேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வீடியோவில் 30 கேள்வி இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினமுமே நம்ம தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இன்றைய தேர்வுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாஞ்சாலி சபதம். கேள்வியை பாருங்கள். கொம்பினையொத்த மடப்பிடியோடும் கூடியிங்கெய்தி விருந்து கழிக்க. இது பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதத்தில் வர ஒரு பாட்டு வரி. இதில் வரக்கூடிய மடப்பிடி எனப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் பாஞ்சாலி என்பது சரி. மடப்பிடி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, மடமொழி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அரச மாதேவின்னு இருக்காங்க. ஸோ யார் எங்கே வருவாங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. மடப்பிடி யாருன்னு கூட கேட்கலாம். பாஞ்சாலி. அடுத்த வினா பாருங்கள். சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் அடவி அப்படின்னா காடு, மருங்கு என்றால் பக்கம், பன்னவர் என்றால் தேவர், மதுரம் என்றால் இனிமை. அடுத்த வினா பாருங்கள். இலக்கண குறிப்புகளை பொறுத்துக. இலக்கண குறிப்பை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் பதமலர் என்பது உருவகம், தொல்லுலகு என்பது பண்புத்தொகை, தடந்தோல் என்பது உரிச்சொற்றுடர், அடவி மலையாறு என்பது உம்மைத்தொகை. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியாரின் உரைநடை நூல்களுள் தவறானது எது? இதுக்கான பதில் பாஞ்சாலி சபதம் வராது. இது கவிதை நூல். ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை எல்லாமே உரைநடை நூல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பாஞ்சாலி சபதம் எத்தனை பாகங்களை கொண்டது? இதில் பார்த்தீங்கன்னா 2 பாகங்கள் இருக்குது. 2 பாகங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? பாஞ்சாலி சபதத்தில் இருக்கிறது சருக்கம். இதற்கான பதில் 5 சருக்கம் இருக்கும். 5 சருக்கம் இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பாஞ்சாலி சபதம் எத்தனை பாடல்களை கொண்டது? 2 பாகமாக வந்திருக்கு. அதில் 5 சருக்கம் இருக்குது. 412 பாடல்கள் இருக்குது. 412 பாட்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? பாரதியாருடைய சிறப்பு பெயரை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. இதுக்கான பதில் பாட்டுக்குரு புலவன் என்பது சரி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்பது சரி, மாக்கவி சரி, தற்கால இலக்கியத்தின் கதிரவன் சொல்ல மாட்டாங்க, தற்கால இலக்கியத்தின் விடி வெள்ளின்னு சொல்லுவாங்க. விடி வெள்ளி அப்படி தான் வந்திருக்கணும். அதனால் இந்த பாயிண்ட்டு தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக இருந்தார்? இதற்கான பதில் இந்தியா, சுதேசமித்திரன், இந்த 2 பத்திரிகையிலும் அவர் ஆசிரியராக இருந்திருப்பார். இந்தியா, சுதேசமித்திரன். அது மட்டும் இல்லாமல் ஞானபானு அப்படிங்கிற பத்திரிகையிலையும் அவர் இருந்திருப்பார். இது பெண்களுக்கான ஒரு பத்திரிகை. இதை பற்றி 11th அல்லது 12th கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி ஒரு பாடம் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார்? இதற்கான பதில் பாரதிதாசன். இது முக்கியமான வினாங்க, தேர்வில் வந்த வினா. இதை ஆல்ரெடி தேர்வில் கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் அகராதி. கலைச்சொற்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பார்க்க போகிறோம். அக்கவுண்டன்சிப் என்பதற்கான சரியான சொல்லை கண்டறிக. இதுக்கான பதில் தலைமை கணக்காளர் என்பது சரி. தலைமை கணக்காளர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அக்கவுண்ட் கான்ட்ரா சரியான சொல்லை கண்டறிக. அக்கவுண்ட் கான்ட்ரா என்பதற்கான சரியான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் எதிர்கணக்கு. அக்கவுண்ட் கான்ட்ரா என்பது எதிர்கணக்கு. அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் கூற்று தமிழ் இரட்டை வழக்கு மொழியாகும். இது சரிதாங்க. காரணம் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. இதுவும் சரிதாங்க. அதிகமான வேறுபாடு இருக்கிறதுனால தான் இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். மொழியின் முதல் நிலை டேஸ் ஆகும். இதற்கான பதில் மொழியுடைய முதல் நிலை பேசுதல் கேட்டல். பேசுகிறதும் கேட்குறதும் முதல் நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.
பேசுறது கேட்கறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பேச்சு மொழியை டேஸ் என்றும் கூறுவர். இதற்கான பதில் உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தொல்காப்பியர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை டேஸ் மற்றும் டேஸ் என்று கூறுகிறார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருக்குது. அதை தொல்காப்பியர் எப்படி குறிப்பிட்றாங்கன்னா, உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்கிறாரு, எழுத்து மொழியை செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான பதில் இப்படி சொல்லும் நூல் நன்னூல் என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது இதுவும் மொழியுடைய நிலைதான் என்று சொன்னவர் மு. வரதராசனார். இவர் தான் சொல்லியிருப்பார், மு. வரதராசனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். இடத்துக்கு இடம் மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? ஒரே மொழி தான், ஆனால் இடத்துக்கு இடம் மாறுபடுது. இதுக்கான பதில் வட்டார மொழின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ஒரே மொழி தான், ஆனால் வேறு வேறு வடிவமாக இடத்துக்கு இடம் மாறுபடும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான பதில் கூற்று கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்றவை வட்டார மொழிகள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இதை கிளை மொழிகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிளை மொழிகள், தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். காரணம், மக்கள் வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் காரணமாக மொழியில் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய மொழி உருவாகுவதை கிளை மொழி என்பர். நல்லா பாருங்கள், இது எல்லாமே புதிய மொழியாக உருவானது தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் சரி, கூற்று தவறு. பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் யார்? இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று சொன்னவர் பாரதிதாசன் தாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது அகர முதலி. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடை அஞ்சுகம் என்றால் கிளி, அஞ்சு மாலி என்றால் சூரியன், அச்சி என்றால் கண், அடகு என்றால் இலை. நல்லா பாருங்கள், அஞ்சுகம் அப்படின்னா கிளி, அஞ்சு மாலினா சூரியன், அச்சினா கண், அடகுனா இலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். அஞ்சிகம் பொருளில் பொருந்தாதது எது? அஞ்சிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான பொருளில் பொருந்தாதது கிளி வராதுங்க. கண் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, விழி என்ற அர்த்தம் இருக்குது, நாணயம் என்ற அர்த்தம் இருக்குது. அஞ்சுகம் அப்படின்னா தான் கிளி. நல்லா வேறுபாடை பார்த்துக்கோங்க. அஞ்சிகம் கிடையாது, அஞ்சுகம் அப்படின்னா தான் கிளி. அப்போ இதுதான் தவறு. அடுத்து நாம் பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி. சரி, கேள்வியை பாருங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இந்த அடிகளில் வரும் நயங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒன்றி வந்தால் இயைபு. இங்கே பாருங்கள், முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அப்போ மோனை வந்திருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, எதுகை வந்திருக்கு. இறுதி சொல் அப்படியே வந்திருக்கு, அப்போ இயைபும் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எதுகை, மோனை, இயைபு வந்திருக்கு. இதுதான் விடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் விடுத்தூது டேஸ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது. அது எந்த கேட்டகிரியில் வரும்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சிற்றிலக்கியம் அப்படிங்கிற கேட்டகிரியில் வரும். தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கியம் என்ற இலக்கிய வகையை சார்ந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. இனம் எத்தனை வகைப்படும், குணம் எத்தனை வகைப்படும், வண்ணம் எத்தனை வகைப்படும், வனப்பு எத்தனை வகைப்படும், இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான பதில் இனம் 3 இனம் இருக்குது தமிழில். அதே மாதிரி தமிழில் 100 வண்ணம் இருக்கிறது. தமிழில் 10 குணம் இருக்குது, வனப்பு 8 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், 3, 100, 10, 8 இதுதான் விடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். அழியா வனப்பு ஒளியா வனப்பு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அழியா ஒளியா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அழியா வனப்பு ஒளியா வனப்புனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்களை பொறுத்தணும். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொல் தாங்க. இதற்கான விடை லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல், பைலாலஜிஸ்ட் அப்படின்னா மொழி ஆய்வறிஞர், பாலிகிளாட்னா பன்மொழி அறிஞர், போனோலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியியல் ஆய்வறிஞர், பொனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒளியியல். அடுத்த கேள்வியை பாருங்கள், மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது பார்த்திங்கன்னா ஒரு நூலுங்க. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் இது வந்து ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் மனவை முஸ்தபா. அடுத்த கேள்வியை பாருங்கள், கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 30 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விட்றேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னா கஷ்டங்க, போடுறது கஷ்டம், முக்கியமானதை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. சரி, ஓகே, கடைசி கேள்வியை பாருங்கள். சரியாக பொருந்தி உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலைச்சொற்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. இதற்கான விடை பேரகராதினா லெக்சிகன், ஆனால் இங்கே பாருங்கள் மாறி வந்திருக்கு, தப்பு. ஒளியன் அப்படின்னா ஃபோனிம், இது வந்து சரியாக வந்திருக்குங்க. உருபன் அப்படின்னா மோர்ஃபிம், இதுவும் மாறி வந்திருக்கு, தப்புங்க. ஒப்பிலக்கணம்னா கம்பேரேட்டிவ் கிராமர், ஸோ இதுவும் மாறி வந்திருக்குங்க, தப்பு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒளியன் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இன்றைய தேர்வை சிறப்பாக முடிச்சிட்டோம். நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு தேர்வு வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நன்றி.